நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் கடைசி மகனாக 4வது மகன். எனக்கு 2 அண்ணன்மார்கள், ஒரு அக்கா. நான் இன்று சிறு வயது முதல் கொண்டு என்னுடைய தகப்பனார் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே அவர் ஆசைப்படுவார், பூசாரி ஆக்கணும், அநேகருக்கு மந்திரித்து தாயத்துக்கள் மற்ற காரியங்களெல்லாம் சொல்லி இந்து புராணங்களை சொல்லி எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை சுகப்படுத்தணும். எல்லா காரியங்களும் என்னை உற்சாகப்படுத்தி அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுத்தினார். ஆகவே நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே அந்த பக்தியின் காரியங்கள், வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவது உண்டு. இப்படியாக அநேக புத்தகங்கள், இந்த இந்து புராண புத்தகங்களை நிறைய வாங்கி கொடுத்து அதை மனப்பாடம் செய்ய சொல்வார். 4ஆம் வகுப்பு வந்தேன், 5ஆம் வகுப்பு வந்தேன். இப்படியாக படிப்படியாக படிக்கும் பொழுதே நான் அந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே குடிக்க ஆரம்பித்தேன். எல்லாரும் பெரியவங்களா வாலிபர்களா வயது ஆன பின்னாடி குடிக்க ஆரம்பிப்பாங்க. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே திருடி குடிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய தகப்பனார் ஒரு மிலிட்ரி ஒரு அவல்தாராக இருந்ததுனால வீட்டுக்கு அந்த பீர், பிராந்தி, விஸ்கி எல்லாவற்றையும் கொண்டு வந்து வீட்டில் வைத்து அவரும் குடிப்பார். பிற்பாடு அவருடைய பீரோவில் மறைத்து கொள்வார். நான் அவர் போன பின்பாடு தெரியாமல் நானும் எடுத்து குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகினேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல இந்த தவறை செஞ்சேன். பிற்பாடு போக போக என்னுடைய பக்தி ஒரு பக்கம், சிறு வயசுலேயே பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியாக நான் நடக்க பழக நான் ஒரு 5ஆம் வகுப்பு பிற்பாடு 6ஆம் வகுப்பு போனேன். ஹைஸ்கூலுக்கு போகும்பொழுது அங்கே நான் ஒரு உபசாரத்தில் பிற்பாடு போகிற பெண்ணை வர பெண்ணா வாலிப பிள்ளைகளெல்லாம் இச்சையோடு பார்த்து அப்படியாக விழுந்து போனேன். சுயபுணர்ச்சி பாவத்தில் விழுந்து போனேன். இப்படியாக பக்தி ஒரு பக்கம் இருக்கும். அநேகர் என்னிடத்துல வருவாங்க, பூஜை போட்டு மந்திரிச்சு அந்த விபூதியெல்லாம் கொடுப்பேன், தலைவலி நல்லாயிடும், வைத்தோல். பாவம் ஒரு பக்கம், பக்தி ஒரு பக்கம், ஒரு பரிசுத்தம்ன்றதே தெரியாது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் போக போக ஹைஸ்கூல் 11th ஓல்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன். பிற்பாடு என்னாச்சுன்னு கேட்டால் இன்னும் சினிமா பார்க்குறது, சிகரெட்டு, மற்ற செக்ஸ் புக்கு, இன்னும் அநேக பாவங்கள் அப்படியாக உணர்ந்து கொண்டு இருந்தேன். அப்புறம் அந்த கோயம்புத்தூருக்கு வந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்ததுனால அங்கே வந்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி அங்கேயும் அலைவேன். அலையும் பொழுது எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னதாக என்னுடைய மாமா, இந்த சர்ச்சுக்கு போப்பா, அங்கே போ, உனக்கு எப்படியாவது உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு சமாதானம் கிடைக்கும் எல்லாம் சொன்னாங்க. நான் அப்பொழுது அந்த விதமாக ஒரு எலிடா சர்ச்சு, ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டகோஸ்டே, பிலதெல்பியா, இந்த அநேக சபைகளுக்கு நான் போய்கொண்டே இருந்தேன். என்னுடைய மாமா கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக, அந்நிய பாஷை பேசும்படியாக, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் கூட செய்யும் பொழுது கூட எனக்கு எந்த ஒரு மாற்றமே இல்லை. இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் நான் பாவம் செஞ்சேன் என்னுடைய வாழ்க்கையில். இப்படி தான் இருக்கும் பொழுது நான் அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் எந்த கடவுளையும் நான் ஏற்றுக்கொள்ளலை. அல்லா கோயிலுக்கு போனேன். அங்கே போனால் யாராவது என்னை விரும்புவாங்களா, நேசிப்பாங்களா, என்னுடைய மனசு, என்னுடைய பாரத்தை ஏற்றுப்பாங்க, யாரும் இல்லை. இந்துக்களாக பூர்வீகமாக நாங்கள் இந்துக்களாக இருந்தனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவ சபைகளுக்கு போனால் எந்த பாஸ்டர் என்னை குறித்து எந்த ஒரு அறிக்கையோ மனப்பாரமோ எடுத்து போக முடியலையே, யார் எனக்கு உதவி செய்வா? அப்படி நம்பிக்கையற்ற நிலைமையில் ஒரு கம்யூனிஸ்டாக நாஸ்தினாக மாறினேன். எந்த கடவுளையும் நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கிற வேளையில் எனக்கு என்னுடைய இறுதி தற்கொலை முடிவு தான் வந்துச்சு. உடனே நான் இந்த உலகத்தை விட்டு நான் போயிடணும்னு சொல்லிட்டு ரயில் ரோட்டில் விழுந்துடலாம் அல்லது தூக்கப்போட்டில் செத்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது தான் இந்த அருமையான கோயம்புத்தூரில் சர்ச்சில் என்னை ஒரு சகோதரன் கூட்டிகிட்டு வந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நண்பரோடு கூட்டிகிட்டு வந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக டாக்டர் ஜெஸ் அங்கே தான் செஞ்சு பண்ணிட்டு இருந்தார். எனக்கு எல்லாருமே புதுசு தான், யாரும் பழக்கல. அப்படியாக இருக்கின்ற வேலையில் ஒரு சில மாதங்கள் நான் என்னுடைய பாரத்தோடு எப்பொழுதும் சுமந்து தூங்கி கொண்டு மன அழுத்தத்தோடு தான் இருப்பேன். அப்படியாக ஒரு மணி போல இருக்கும். ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பிச்சார். சிலுவைகளை தொங்குற காட்சி, ஏதோ சிலை வடிவம், மற்ற சிலையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு காட்சி இல்லை.
இது ஒரு அப்படியே மகிமையான காட்சி ஆண்டவர் காட்சி. உனக்காக நான் மரித்தேனப்பா, நீ போய் தற்கொலை பண்ணாதே, உன்னுடைய பாவங்களுக்காக நான் மரித்தேன், இதோ உயிரோடு இருக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், நீ மனம் திரும்பு, உன் பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணு. ஒவ்வொரு அந்த சின்ன வயசுல இருந்த செஞ்ச காரியங்களை அப்படியே ஞாபகப்படுத்தினார் எனக்கு. பிற்பாடு நான் ஜெர்சாங்கிட்ட போய் சொன்ன பொழுது, தம்பி, ஆண்டவர் உன்னோடு கூட தரிசனமாக உன்னோடு கூட பேசுவார், உன்னை மன்னிப்பார், உன்னை ரட்சிப்பார், நீ போய் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணு, எங்கெல்லாம் நீ சண்டை போட்ட என்னென்ன பண்ண எல்லாம் ஆண்டவர் காமிப்பார், ஒரு பேப்பரில் நோட்டில் எழுதி எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணியிருப்பான்னு சொன்னார் ஆண்டு. உடனடியாக ஆண்டவர் எனக்கு இந்த உணர்த்தி அந்த பாரத்தை போய் மன்னிப்பு கேட்க முடியாது சொன்னார். சண்டை போட்டவங்களுக்கு முதலாவது போய் சொந்த ஜனங்கள்கிட்ட யார்கிட்டலாம் நான் விரோதமாக இருந்தேன், கசப்பாக இருந்தேன், மன்னிப்பு கேட்டேன். அப்பொழுது சமாதானம் எனக்குள்ள வந்துச்சு. பிற்பாடு ரயில் ரோட்டில் போயிருக்கிறேன் நான். அப்போல்லாம் பெரிய பெரிய தண்டவாளத்தில் அந்த இருக்கும் இரும்புகளெல்லாம் கிடக்கும். அந்த நாட்களில் திருடி அதையெல்லாம் விற்று அதை சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை கூட ஆண்டவர் உணர்த்தினார், நீ போய் அதை அறிக்கை பண்ணு, திருநதை திருப்பி கொடு. இன்னும் பல இடங்களில் நான் திருடினேன். அந்த திருடின இடத்துலலாம் போய் திருப்பி கொடுக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிப்பா இந்த கடவுள் உன் இடத்துல வந்து நீ போய் மன்னிப்பு கேளு, இதை ஒப்புரவாக செய்யுன்னு சொல்கிறாரே, உன்னுடைய அருமையான கடவுள், நீ அவரையே பற்றிக்கொண்டு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ரயில் ரோட்டை தண்டவாளத்தில் திருநதையும் போய் பெரிய டைரக்டர் மேடம், யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படியாக என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்யும். ஆண்டவரே, நான் உமக்காக நான் அறிக்கை பண்ணுறேன், ஊழியக்காரர் சொன்னார் போன். அப்படியாக ஒரு காலத்தில் நான் திருடனேன், அதுக்குண்டான அந்த சன்மானம் அதுக்குண்டானதை நான் கொடுக்குறேங்க மேடம், அவங்க யாருன்னே தெரியாது, எனக்கு யாருன்னு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஐயோ, நீங்கள் வந்து இதை அறிக்கை பண்ணதே போதும், நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி அவங்களுடைய வாயில் வந்துச்சு, நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படி சொன்ன உடனே என்னுடைய சமாதானத்துக்கு அளவே இல்லை. இப்படி நான் ஒவ்வொருதும் திருடதை திருப்பி கொடுத்தேன், சண்டை போட்டவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், இன்னும் பெற்றோர்கிட்ட நான் அறிக்கை பண்ணினேன், இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமான செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக மனம் திரும்படியான ரட்சிக்கும்படியான எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். யாக்கோப்பு 44 அதிகாரம் 21, 22. யாக்கோப்பு, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் பெரிய இந்த வாக்கு தத்தை சொன்னார். உடனே அளவில்லாத அந்த சந்தோஷம், உடனே போய் சொந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் மரித்திருப்பேன், நான் நரகம் போயிருப்பேன், இனிமேல் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய சொந்த ஜனங்கள் முதலாவது என்னுடைய பெற்றோர்களுக்கு போய் நான் சொல்லும்படியாக சொன்ன உடனே அவர்களும் மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க, தன் பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணினாங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கையில வேலையிலேயே ஆண்டவரே நான் என்னப்பட்டேன். ஒரு வேலை அரசாங்கத்தில் கொடுத்தேன். பிற்பாடு நான் ஜெபிக்க என்னுடைய வாலிப நாட்களில் திருமண காரியங்களுக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு டாக்டர் குழந்தை இல்லைன்னு சொன்னார். அப்பொழுது நான் மனந்தீர்வு ரட்சிக்கப்பட்ட குழந்தைக்காக திருமணம் செய்கிறாங்களே, நான் திருமணம் செய்தால் குழந்தை இல்லைன்னு சொன்னார். வரக்கூடிய மனைவி அவர்கள் எனக்கு எவ்வளோ நினைப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு ஜோங்கள் கூட சொன்னார், பிச்சையா, மற்ற அநேக ஊழியக்காரர் சொன்னாங்க, அப்படியே வேண்டாம் எனக்குள்ள சந்தேகம். ஆனால் கடைசியாக பீஸ் ஆண்டி சொன்னாங்க, நீ உனக்கு திருமணம் ஆண்டவர் சித்தத்தில் செய்யும் பொழுது நீ வேண்டான்னு ஏன் சொல்கிறேன், போய் ஆண்டவர்கிட்ட கேள், உனக்கு வேணும்னா செய்ய, வேண்டான்னு உங்களை திருமண காரியத்தை விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிற்பாடு ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அந்த 128ஆம் சங்கீதம் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். உன் பிள்ளைகள் உன் ஒருமுறை கண்டுகளைப் போல இருப்பார்கள். அந்த வசனம் முழுவதும் ஆண்டவர் காமிச்சு சொன்னேன். நான் வெட்கப்பட்டு நின்னேன். பேசாண்டி எவ்வளோ பெரிய உனக்கு வசனம் கொடுத்துருக்கிறாரு, இனிமேல் உனக்கு அந்த திருமண காரியத்துக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம்னு சொல்லி தேவ சித்தத்தில் ஆண்டவர் செய்யும்படியாக அந்த காரியத்தை செஞ்சார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு சில வருஷங்கள் பிற்பாடு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிள்ளைகளை வளர்க்கும்படியாக ஊழியக்காரர் அநேக ஒவ்வொரு காரியங்களும் இங்கே சொல்லுவாங்க, இப்படி தான் வளர்க்கணும் சொல்லி அந்த பிள்ளைகளை கருத்தாக வளர்க்கும்படி ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சித்தம் செஞ்ச சுவாமி, எங்கள் பிள்ளைகளும் உம்முடைய சித்தம் செய்யணும், அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் போயிடாதபடி சுவாமி கண்ணும் கருத்துமாக ஊழியக்காட்ட சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது தேவன் அந்த விதமாக சொன்ன ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கும் தேவ சித்தம். அப்படியாக ஒரு சில வருஷங்கள் கடந்த பின்பாடி பிள்ளைகளுக்கு குழந்தைகளை கொடுத்தார்.
அப்படியாக எங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அப்படியாக இருக்கணும். தேவனுடைய வசனம் வாக்கு தத்துவம் மாறாதவர்களை 1988 என்னுடைய திருமணம். அந்த வாக்கு தத்துவம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தார். இன்றைக்கு அந்த வாக்கு தத்தை அவர் பொய் சொல்லாத ஒரு தேவனாக இருந்து அப்படியாக நிறைவேற்றி வந்தார். இன்னும் எவ்வளோ எனக்குள்ள ஆத்மாவில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நான் சொல்ல முடியும். எனக்காக என் குடும்பத்துக்காக தேவனை அறிந்தவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இடத்துல நின்று சாட்சி சொல்றதுக்கு எந்த விதத்துல தகுதி இல்லை. ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைக்காகவும் நான் நன்றியோடு சொல்றேன். நாங்க ஒரு விக்கிரகத்தை குடும்பத்தை சேர்ந்துவீங்க. எங்க அப்பா அம்மா எல்லாமே ஓம் சக்திங்கிற அந்த விக்கிரக வழிபாடு அதை நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம். நாளுக்கு நாள் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதுக்கு எங்கள் அம்மா நிறைய பேர்த்து நிறைய மக்கள் சேர்த்திட்டு பஸ்ஸாக கூட்டிகிட்டு போவாங்க மேல்மருவத்தூர். அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோதான் கூட்டிகிட்டு போனாலும் வீட்டில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லை. என்னோட கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று தம்பி ஒன்று. என் தம்பி எங்கள் கண்ணு முன்னாடியே பொங்கலுக்கு ஊருக்கு போன அன்னைக்கு பொங்கலுக்கு போயிருந்தோம். அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். எங்கள் கண்ணு முன்னாடியே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். அதனால அது எங்கள் குடும்பத்தில் பெரிய இழப்பு. அதை தாங்க முடியாமல் எங்கள் அம்மா அதை நினச்சி அழுது மனநோய் மாதிரி மெண்டல் ஆகிட்டாங்க, பைத்தியம் மாதிரி ஆகிட்டாங்க. அது நாளுக்கு நாள் அதிகமானதுனால எங்கள் அம்மாவுக்கு வாய் ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு, கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு. நாங்கள் இந்த மாதிரி எவ்வளோதான் நாங்கள் கடவுள்கிட்ட போய் நாங்கள் வேணுனோம். உங்களை தானே நாங்கள் நம்பி இருக்கோம். நீங்கள் இப்போ எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிட்டாங்களே, நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாள் அந்த கடவுள்கிட்ட நாங்கள் அந்த விக்கிரகத்துக்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். அதை ஒன்றுமே கேட்கல. ஆனாலும் ஒரு நாள் அப்பா விவசாயம் பண்ணுறவங்க. அப்பா காட்டுக்கு வச்சிருக்கிற அந்த மருந்து எடுத்துகிட்டு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம பேசாமல் குடிச்சிட்டு நம்ம 4 பேருமே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் எங்கள் அக்கா சொல்கிறாங்க, நம்ம எத்தனை தெய்வம் இருக்குது, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, நம்ம எல்லா சாமிகிட்டே போய் நம்ம கேட்கலாம். அதனால் அவங்க ஏதோ ஒரு சாமியாவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, நம்ம போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஆனாலும் எங்கள் அப்பா இல்லை, நமக்கு எந்த சாமியும் நமக்கு உதவி செய்யாது. அதே மாதிரி நம்ம உறவினர்கள் யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம அனாதை மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூசைட் பண்ணிட்டு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி மண்டே அன்னைக்கு நைட்டு 11 மணி இருக்கும். நாங்கள் குடிக்கிறதுக்கு 4 டம்ளரில் மருந்து பாய்ஸ் நல்லா ஊற்றி நம்ம செத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கு பக்கத்தில் எங்கள் அம்மாவோட தம்பி தாய் மாமா அவங்க இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க முதுகில் போய் யாரோ அடிச்சிருக்கிறாங்க. அடிக்கும்போது அவங்க திடீர்னு எந்திரிச்சு என்னை யார் அடித்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தாராம். அவரை உன் அக்கா வீட்டுக்கு நீ இப்போவே போ, தாமதிக்காத, நீ இப்போவே போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் கிளம்பி வரும்போது நாங்கள் எல்லாமே 4 பேருமே கையில் மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம், கையில் வச்சுருந்தோம். குடிச்சிட்டு செத்துடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பார்த்துட்டு எவ்வளோ வேதனையான காரியமாக இருக்குது, நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க அப்படின்ட்டு எங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுவலுன்னு அழுதாரு. அப்புறம் அது வெடி காலையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எங்கள் ஃபேமிலியை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கோபி சர்ச்சுக்கு போகிற ஒரு ஃபேமிலி எங்களை பார்த்து மீட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து, உங்களையும் அவர் உங்களுடைய பாவத்துக்காக அவங்க சிலுவையில் மறிச்சிருக்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு பூர்ண சுகம் கொடுப்பாங்க, நீங்கள் நம்பி வாங்க, ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அவங்க சொன்னபோது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நாங்கள் நான் முதல்ல எங்கள் வீட்டில் நான் தான் சர்ச்சுக்கு போனேன். அப்போ போகும்போது அங்கே கோபியில் அவங்க முதல்ல சண்டே கிளாஸில் தான் உட்கார வச்சாங்க. அவங்க கொடுக்குற அந்த ஸ்டோரி, அந்த வசனம் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரம் போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யார் பொருளும் ஏமாற்றக்கூடாது, இந்த மாதிரி காரியத்தை இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. நாம் எப்போவுமே விக்கிரக கோயிலுக்கு போகும்போது நிறைய பொருள் அது இது திருட்டி தான் வருவோம். ஆனால் இங்கே திருடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதுக்கப்புறம் ஏசாமி உங்களுக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் மறிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, ஜீவன் உண்டுனால சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்மளுடைய பாவத்துக்கு அவர் ஏன் மறிக்கணும்,
அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விக்கிரக கோயிலில் நாங்கள் வணங்குறதுனால எங்களுக்கு அது ஒரு பெருசாகவும் ஒன்றுமே தெரியல. நாளாக நாளாக அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து கார் வச்சு அம்மாவை கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வாரம் 2 வாரம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அம்மா தலை மேலே கை வச்சு அவங்க பாஸ்டர் எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. லூக் அங்கிள், ஏனோக் அங்கிள், இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அத்தனை பேர்த்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி நிற்பாங்க. ஏன்னா அம்மாவுக்குள்ளே ஆல்ரெடி 4 பிசாசு இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த விக்கிரக ஆவி வேற இருந்துச்சு. அதனால வந்து அவங்கள சுற்றியும் நிறைய பிசாசு இருந்தனால அவங்கள விட்டு அது போகலை. எங்கள் அம்மா வந்து அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏசாமியோட ரத்தத்தை மேலே ஊத்துறேன், இந்த அம்மா விட்டு நீ வெளியே போன்னு சொல்லும்போது இந்த அம்மா வந்து என்னையும் உண்மையும் உத்தமமாக என்னை வணங்குச்சு. இந்த அம்மா விட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட அது கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து நான் போக மாட்டேன், இந்த அம்மா விட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை ஆயிட்டாங்க. திருப்பி அந்த அம்மா மேலே ரத்தத்தை ஊத்துற, ஏசாமியோட ரத்தத்தை ஊத்துற, இந்த அம்மா விட்டு நீ இப்போவே போ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது எங்கள் அம்மா விட்டு போகும்போது அரை இதோட வெந்து மேல் மருவத்தூருக்கு போயிடுச்சு. அப்போ போகும்போது எங்கள் அம்மா வந்து அப்போ தான் நார்மல் ஆனாங்க. கை கால் எல்லாமே நார்மல் ஆச்சு, ஆரோக்கியம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்மளை பார்த்தது கூட இல்லை, ஆனால் ஏசாமி எவ்வளோ அற்புதமாக நமக்கு சுகம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா எல்லாமே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் எங்களோட பேசுனாங்க. அதே மாதிரி அக்கா வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நான் இத்தனை சாமியெல்லாம் விட்டுட்டு நான் ஒரே சாமியெல்லாம் நான் வணங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப பின்தாங்கி போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கணும், நான் ஜீவனோடு இருக்கணும்னா நீ ஏசாமி நீ ஏற்றுக்கிட்டதான் ஆகணும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவள் கண்டினியூவாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு உதவியாக காஷ்மீரில் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து நாளுக்கு நாள் என்ன ஆனாங்க, நீ உனக்கு தான் சரியாயிடுச்சல்ல, இனி எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும், நம்ம நின்றுக்கலாம், ஃபேமிலியாக நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து இல்லை, எனக்கு ஜீவன் கொடுத்த தேவனை விட்டு நான் ஒருபோதும் நான் பின்வாங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அம்மாவுக்கு அப்பாவுக்கு வாக்குவாதம் நடந்துச்சு. அப்பா வந்து என்ன பண்ணாங்க, பைபிள் பாட்டு புக்கு எல்லாம் கொண்டு போய் கரும்பு காட்டிலேயே சோளக்காட்டிலேயே எரிஞ்சிட்டு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாஸ்டிங் பண்ணி ஜோமன், ஆண்டவரே எங்கள் அப்பாவை தொடுங்க, எங்கள் அப்பா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா விவசாயத்துக்கு மருந்தடிக்க போகும்போது அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து அது மூக்கு வழியாக போய் எல்லா மைண்டு, அந்த மூளை, ரத்தத்தில் எல்லாம் கலந்துருச்சு. அது காட்டுக்குள்ளேயே மருந்து போட்டு அந்த மிஷின் வச்சுட்டு கீழே விழுந்துட்டாரு. அது விழுந்தது அந்த தோட்டத்துக்காரங்களுக்கு தெரியல. வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பிளட்ல எல்லாம் கலந்ததுனால ரொம்ப சிவியர் ஆயிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இது ரொம்ப முடியாமல் மோசமான நிலைமைக்கு ஆயிட்டாங்க, நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு இது எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் லூக் அங்கிள் சொன்னாங்க, கோபி ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் பார்க்கும்போது அவங்க 1 வாரம் 4 நாள் என்னமோ வச்சுருந்தாங்க. அப்பவும் முடியல. அப்புறம் வந்து எல்லாருமே ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நாக்கெல்லாம் அப்படியே விழுந்து போயிடுச்சு, கை காலெல்லாம் செயல் எழுந்துருச்சு. அது வந்து ஏன்னா மறிக்கவங்க அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாரு. அப்போ ஒரு நாள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸில் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சாமி நாங்கள் வந்து எங்கள் அப்பாவை தொடுங்க, நீங்கள் அவங்களோட பேசுங்கன்னு தான் சொன்னோம், ஆனால் ஜீவன் எடுக்க சொல்லவே இல்லையே சப்பா, தயவு செய்து எங்கள் அப்பாவுக்கு ஜீவன் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது 1 மணி 2 மணி இருக்கும். அப்போது அப்பா வந்து வெளியே ஹாலில் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த சுவத்திலிருந்து ஏசாமியோட ரத்தம் 2 கையில் இருந்து ஏசாமியோட ரத்தம் எங்கள் அப்பா மேலே ஊத்துறாரு. ஏன்னா இன்றைக்கோ நாளைக்கோ சாக போகிறவர் அப்படி இருக்கிறாரு. எங்கள் அப்பாவோட ஏசாமியோட ரத்தம் வந்து எங்கள் அப்பா மேலே ஃபுல்லாக ரத்தம்லாம் ஊற்றிடுச்சு. அவங்க சொன்னாங்க,
எந்திரிச்சு நின்று, ஐயோ என் மேலே எல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிடுச்சு, என் மேலே எல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிடுச்சு, எல்லாம் எனக்கு தொடச்சி விடுங்க, ஐயோ ஏசாமி என் மேலே ரத்தம் ஊற்றிட்டே இருக்கிறாரு, தொடச்சி விடுங்கன்னு கத்துறாரு. எங்களுக்கு திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது எங்கள் அப்பா சாகறக்குதே இப்படி பயப்பட்டுட்டு அழுவாராட்டிருக்குது, கத்துவாராட்டிருக்குன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ சொன்னாங்க, நார்மலான எந்திரிச்சு நடக்கிறாரு. இது எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய இரக்கத்தை கொடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அதே போல் எங்கள் அக்காவுக்கு கல்யாண காரியத்துலேயும் உதவி செஞ்சாங்க. எங்கள் மிஷினரி ஊழியத்துக்கு போனதுனால அவங்களுக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்டவர் என்னோட கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இந்த விக்கிரகத்துக்கு கோயிலுக்கு நாங்கள் வரி பணத்தை நாங்கள் கொடுக்காதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு யாருக்கும் இந்த ஊருக்கு ஒத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க பணம் கொடுக்காதவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, தண்ணி கொடுக்க வேண்டாங்க, எந்த ஒரு இதுவும் அவங்களோட பேசாதீங்க பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 ஃபேமிலி தனியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்காதனால நான் பக்கத்து ஊரில் போய் தான் மாடு, எருமை, செம்மறியாடு இந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு சைக்கிள் கட்டி நான் பக்கத்து ஊர்லேருந்து கொண்டு வந்து ஊற்றி எங்கள் வீட்டு உபயோகத்துக்கெல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணினேன். வெளியில் போகிறதுனால தானே இப்படி இருக்கிறாங்க, வீட்டோடு முடக்கிட்டாங்கன்னா இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட சேர்த்து முடக்கி வீட்டை சுற்றியும் முள்ளு வேலி வச்சு அடைச்சிட்டாங்க. வெளியில் போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் முள்ளு வேலி வச்சு அடைச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பிதான் சாமி நாங்கள் இருக்கோம், இவ்வளோ எங்களுக்கு போராட்டத்தை கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது, அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் படுத்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய கல் தூக்கி வீட்டு மேலே எறிவாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துருவோம், என்னங்க ஆண்டவரே இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நேர் முட்டி போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எங்களோட பேசுனாங்க. யாத்திராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் எங்களோட பேசினாங்க. பேசும்போது அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் பக்கத்தில் இருக்காங்க, அந்த இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்கள போட்டு அடின்னு அடித்து ரொம்ப துன்புறுத்தி எங்களுக்கு யார் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க வெளியில் வந்ததுனால அவங்கள போட்டு ரொம்ப துன்புறுத்தி அவங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் விழுந்துட்டாங்க. அவங்க போலீஸ் எங்கள் வீட்டை சுற்றியும் நிறைய போலீஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம், இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்தோம். ஏன்னா ஒன்றா இருக்கவே எங்களை விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் அந்தியூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த போலீஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் தான் எல்லாம் அப்போ அம்மாவோட தம்பி அந்த ஃபோட்டோ வீட்டை எல்லாம் அந்த சூறையாடுனது, நெருப்பு வச்சு எரிச்சுது, ஆடு மாடு எல்லாம் அவுத்து விட்டு துரத்தி விட்டது, இந்த மாதிரி இது எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போலீஸ்கிட்ட கொண்டு கொடுத்து அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. போட்டு உடனே எங்களுக்கு அது பாசிட்டிவாக வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல எங்களுக்கு சாட்சி ஆண்டவர் வச்சுருக்காங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் இல்லாத இடத்துல கூட எங்களுக்கு 60 போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அந்த வீட்டை சுற்றி அத்தனை போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையில் அந்த இடத்துல நாங்கள் சாட்சியாக வாழ முடிஞ்சுது. எல்லாம் உலக மக்கள் கூட எவ்வளோ லட்சம் பணம் கொடுத்தீங்க, எவ்வளோ போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலை, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னோம். இந்த மாதிரியான காரியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தினாங்க. அதே போல் என்னுடைய மேரேஜ் காரியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. என்ன வசனம்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்திற்கு வீட்டிற்கு புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொல்வதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றினு. 2 நாளாகமும் 6:16 என்னோட ஆண்டவர் பேசினாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் கைப்பிடிச்சு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. என் மேரேஜ் காரியத்தில் எனக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரி செஞ்சாங்க. அவருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேலைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் டிஆர்பி எக்ஸாம் எழுதி அதில் முதல் இடத்துல அவர் பாஸ் பண்ணும்படியாக உதவி செஞ்சாங்க. அவர் பெருந்துறையில் தான் வாத்தியாராக இருக்கிறாரு.
எனக்காகவும் என் குழந்தைங்களும், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்குங்க. நாங்கள் ஊழியத்தில் சின்ன சின்ன கிராம ஊழியத்துல எல்லாம் நாங்கள் பங்கேற்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் ஜெபிச்சுக்குங்க. தேங்க்யூ. தென்னை விடு என் ஜீவனை நீரேற்று கொள்ளுமே. ஓ மாண்பினாலே உள்ளம் நீரப்போ என் சேத்தம் வாஞ்சை பேருமையாவோ. ஓ பூவித்தின் என்னில் வாசப்பனும். அன்புள்ள தேவனே, நீர் பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தொழிலாளர் தினம் சொல்லி உலகம் முழுதுமாக கூட ஆண்டவர் இந்த விடுமுறை நாட்கள்லையும் கூட இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த அருமையான கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்துக்காக நீர் ஆயத்தம் பண்ணீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம். இங்கே வந்து உங்களுடைய சமூகத்தில் வார்த்தை கேட்குற இந்த சகோதர சகோதரிகள் யாரும் வெறுமையாக போகாதபடிக்கு உங்களுடைய ஆறுதல், சமாதானத்தை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்ள தயவு செய்தலை வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தர் எங்கள் முதலில் பிரசனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசுங்க. அபாத்தனா என்னோட கூட பேசுங்க. எங்கள் மூலம் மகிமைப்படுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே. வாசிப்போம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க இந்த 6ஆம் அதிகாரம் முழுதுமாக சாலமோனுடைய ஜெபம். சாலமோனுடைய ஜெபத்துக்கு இந்த 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 12ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்க, 12 இந்த 22 வரைக்கும் பார்த்தா கர்த்தர் பேசுகிறார் அவரோட. எப்பா, நான் உன்னுடைய 12ஆம் வசனம் இப்போ எப்படி ஆரம்பிக்குன்னா, சாலமோனுக்கு கர்த்தர் இரவிலே சாலமோன் தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் பேச. எப்படி பேசாங்கிட்டா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணா அவர்கள் என் முகத்தை தேடும்போது தங்களுடைய பொல்லாத வழியிலுடைய திரும்பும்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன், அந்த ஜெபத்தை கேட்பேன், அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், சேமத்தை கொடுப்பேன். சேமனா விடுதலை, ஆசீர்வாதம், சுகம் எல்லாமே கிடைக்கும். தாழ்த்தும் போது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் செய்கிற கிருபையை பார்க்குறோம். பொதுவாகவே இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில், ஒரு ஆஃபீஸில், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். நம்ம கம்பெனி ஓனர்களுக்கு பார்த்துக்கிட்டா கீழ்ப்படிவோம். அவங்க சொல்கிற டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போவோம். அவங்களுடைய வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிவோம். இந்த டைமுக்கு வரணும், இந்த ஷிஃப்ட்டுக்கு வரணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா எல்லா மனுஷரும் கீழ்ப்படிவோம். அது நம்மளுடைய தாழ்மையை குறிக்குது. ஒரு மனுஷன் நமக்கு மேலதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, கணம் அப்படிங்கிற தாழ்மையை குறிக்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களுடைய ஹெட் மாஸ்டருக்கோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அப்போ பண்ணுறாங்க. இது மனுஷனுடைய தாழ்மை. தேவனும் கூட இந்த இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்க முதல்ல தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னா, மல்கியா வாசிப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி பார்ப்போம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். போதும் பாத்துக்கிட்டீங்கன்னா, பிதாவன் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுறாங்களே. கம்பெனி ஓனர்களை, பாஸ்களை, தன்னுடைய வீட்டில் சின்ன பசங்க அவங்க அப்பாவை மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கனம் பண்ணுறதை பார்க்குறமே.
நான் உங்களுக்கு பிதாவா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொடுக்கக்கூடிய கணம் எங்க? நான் உங்களுக்கு எஜமானனா இருக்கிறேன், உனக்கு பாஸா இருக்கிறேன், உனக்கு தலைவனா இருக்கிறேன், உனக்கு அதிகாரியா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பயப்படுகிற பயம் எங்கன்னு கேட்கிறார். யாரை கேட்கிறான்னு கேட்டா, கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஜனங்களை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்குற ஜனங்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 10 நிமிஷம் லேட்டாக போனால் பரவாயில்ல, மெசேஜ் பாட்டெல்லாம் முடிஞ்சிட்டோம், அப்புறமேல என்னோட மெசேஜுக்கு மட்டும் போனால் போதும். இப்படியாப்பட்ட மக்களுக்கு தான் இங்கே எச்சரிப்பான முறையில், நான் உனக்கு தகப்பன அப்பா ஆண்டவரே ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்றீங்க, ஆனால் நீங்கள் ஒரு தகப்பனா என்னை நீங்கள் கனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னை ஆண்டவரேன்னு சொல்லி பெரிய அதிகாரியாக நினைக்கிறீங்க, ஆனால் என்னை கனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின். இதனால் மக்கள் சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருடைய காரியங்கள்லாம் கற்றுக்கிட்டு என்னப்பா நமக்கு ஆண்டவர் செஞ்சார் வாசிங்க பார்ப்போம். இதே 3ஆம் அதிகாரத்தில், மல்கியா 3ஆம் அதிகாரம், இப்படி சிலருடைய வாழ்க்கையை சாட்சியில் எல்லாம் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்ப் ஆகிறது பார்க்குறோம். 14 வாசி பார்ப்போம். தேவனை சேவிப்பது இல்ல விருதா, 13 வாசி. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் கர்த்தர் சொல்றார். அப்புறம் ஆனாலும் உமக்கு விரோதமாக எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். ஆமா, இவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அகங்காரிகள், பெருமக்கார மனுஷன் பேசுற வார்த்தை. 14 வசனத்துல தேவனை சேவிக்கிறது விருதா, ஜெபம் பண்றது விருதா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறது விருதா. யாருப்பா யோக்கியதமா இருக்கிறது? அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, அவங்க பிள்ளைங்க எப்படி இல்லையா, இவங்க பிள்ளைங்க பார்த்துனா மற்றவங்கள சூழ்நிலைகளை பார்த்து 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 பாட்டிங்கன்னா என்ன பண்ணான்னு கேட்டா, இதெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறது விருதா, ஆண்டவருக்கு முன்பாக திக்கிக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடக்கிறது எல்லாம் விருதா, எல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் 15 அகங்காரிகள் பாக்கியவான்கள் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படாதவே, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காதவே, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாது நல்லா தான் இருக்கிறாங்க. நாம மட்டும் ஏன் இப்படியெல்லாம் துக்கப்படணும், நாம மட்டும் ஏன் ஆண்டருக்கு முன்னாடி பயப்படணும், நாம மட்டும் ஆண்டரை கனப்படுத்தணும், நாம மட்டும் ஒவ்வொரு ஜபத்துக்கு போகணும், நாம மட்டும் ஏன் ஜபிக்கணும், நாம ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு போகணுமா? இந்த மாதிரி வார்த்தை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அகங்காரிகள். ஆனா அடுத்தது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா 16 வசனத்துல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்ப 16 வாசிக்கும் போது இந்த 16 வசனத்துல, இப்படி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிகளுக்காகவும் ஞாபக புஸ்தகத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறாராம். ஞாபக புஸ்தகம் நம்மளுடைய வாழ்க்கை குறித்து, நம்ம உண்மையாலுமே நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள் மத்தியில தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து உண்மையாலுமே தேவ பயம் நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறது குறித்து நாம் பேசிட்டு இருக்கிற உரையாடல கர்த்தர் கேட்கிறாரா. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஞாபக புஸ்தகத்தில் நோட் பண்ணிக்கிறார். ஓ, இந்த குடும்பமெல்லாம் எனக்கு கீழ்ப்படியுது, இந்த பையெல்லாம் எனக்கு கீழ்ப்படுகிற பையன், இந்த பொண்ணெல்லாம் எனக்கு கீழ்ப்படுகிற பொண்ணு, என்னை கனப்படுத்துகிற பிள்ளைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டுனா கர்த்தர் ஞாபக புஸ்தகம் நோட் பண்ணி வச்சுருக்காரா. 17 எப்படி சொல்லப்படுதுன்னா, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதான் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கனாலும் அப்பதான் அவருடைய சொத்தா இருப்போமா. இப்ப தெரியல, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல 18 அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இப்ப தெரியாத ஒரு ரகசியம், ஆண்டவருடைய பிரச்சனத்துக்குள்ள போகும்போது நாம எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தோம், தேவனுடைய ஆலயத்துல வேலைகள்ல உண்மையா இருந்தோம், யாரும் செய்யலாம் கூட இந்த வேலையை நான் செய்வேன் ஆண்டவருக்காக, அப்படியெல்லாம் செய்கிறவங்களுக்குரிய இந்த ரிவார்டை கனத்தை மதிப்பை ஆண்டவர் கொடுக்கும்போது நமக்கு அது கனமும் மகிமையா இருக்குமா. இந்த தேவனுக்கு பயப்படுறவங்க, தேவனை கனப்படுத்துறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தாழ்மையுள்ள மக்கள் யார்? 2 பேர் உதாரணமா சொல்றேன், நம்ம வாசிப்போம். 2 பேர் உதாரணம் சொல்லப்படும். முதலாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தாவீது, சவுல். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பத்தி சொல்லப்படும் போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசி பார்ப்போம்.
அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆமா, இந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா தாவீதனுடைய பாவத்தை நாத்தான் கண்டிச்ச போது அவர் பாவ உணர்வு அடைந்து, நான் பாவம் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு பாவத்தை ஒத்துக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அவர் பாவத்தை ஒத்துக்கிட்ட பின்னாடி அவருடைய அறிக்கை செய்த நிலைமை பற்றி சங்கீதத்தில் 51ஆம் அதிகாரத்தில் அந்த டைட்டில் ஷூட் பண்ணி பார்ப்போம். சங்கீதத்தில் 51ஆவது சங்கீதத்தில் அந்த டைட்டில் அதாவது மட்டும் பண்ணி பார்ப்போம். சங்கீதம் 51 மேல இருக்கு, மேல டைட்டில் சொல்லிருப்பாங்கல்ல. தாவீது பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமா, இந்த சங்கீதம் எப்படி சொல்லப்படுதுன்னா, பாவத்தை உணர்த்தின பின்னாடி, பாவ உணர்வு அடைந்த பின்னாடி, அந்த உண்மையாலுமே உணர்வு வந்த பின்னாடி ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமா. அந்த உணர்வுக்காக பாவத்தெல்லாம் உண்மையாலுமே அறிக்கிட்டு, நான் இப்படி இருக்கிறேனே, என் நிலைமை அப்படி இருக்குது, நான் அப்படி விழுந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 5-6 வாசிக்கும் பார்ப்போம். என்னுடைய குணம் எப்படிப்பட்ட குணமா? நான் துர்க்குணத்துல உருவானேன், என் குணம் சரியில்லை ஆண்டவரே, என் நினைவெல்லாம் சரியில்லை, என் தாயின் கர்ப்பத்தில் முதற்கொண்டு உருவான போது பாவத்தினால உருவானேன்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அவர் பாவ உணர்வு அடைந்து அந்த பாவத்தை பற்றியான எல்லா காரியத்தையும் அறிக்கிட்டு சொல்லுகிற ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 51. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நீ செஞ்சது பாவம்னு சொல்லி உணர்த்தின பின்னாடி, அவன் பாவ உணர்வு அடைந்த பின்னாடி அவரால் ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். தன் நிலைமையை உணர்ந்து, நான் துன்மார்க்கன், என் குணம் சரியில்லை, என் நினைப்பு சரியில்லை, என்னுடைய பார்வை சரியில்லையே, நம்முடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்திட்டே நமக்கு பிரியமில்லா மனுஷனா வாழ்ந்துட்டேன்னு எல்லாவற்றையும் உணர்வடைந்த பின்னாடி அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கக்கூடிய இந்த சங்கீதத்தை பார்க்குறோம். ஆனா இந்த சவுலுடைய வாழ்க்கையில பார்த்துக்கிட்டா, சவுலும் தாவீது 2 பேருடைய பாவத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் பெரிய பெரிய பாவம் இல்லை சவுலுடைய பாவம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30 வாசி பார்ப்போம். 1 சாமுவேல் 15:30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். ஆமா, இப்ப பாத்துக்கிட்டு அவரு பாவி, ஆண்டவரே நான் தாயின் கர்ப்பத்துல உற்பத்தியான போல பாவியா பிறந்துட்டேன், பாவியா வாழ்ந்துட்டு இருக்கேன், பாவி ஆண்டவரேன்னு சொல்லி பாவ உணர்வு அடைந்து என்ன சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி உண்மையான முறையில் கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்றார். இன்னும் கூட சங்கீதம் 38 கூட இன்னும் அதிகமான முறையில் அவருடைய தாழ்மையான ஜெபத்தை பார்க்க முடியும். அப்படி அவர் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றார். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த அமலேக்கிக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த அமலேக்கீர் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிடும் அப்படின்னு சொல்றார். இவர் என்ன பண்றாரு கிட்ட, கர்த்தருக்காக பலிகிறதுக்காக தான் கொண்டு வந்து சொல்றார் ஆடு மாடலாம். ஆனா அது ஆண்டவர் ஏத்துக்கல. என்ன தெரியும் சொல்றாருன்னா, அந்த உணர்வு வந்த பின்னாடியே நீ செஞ்ச தப்புன்னு சொல்லி சாமுவேல் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த தாழ்மையானது இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இல்லை. எப்படி சொல்றாருன்னா நான் பாவம் செய்தேன், நீ என்ன பண்ணணும், என்னைய எல்லாத்துக்கும் முன்பாக என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை வாசிங்க, வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்துக்கு முன்பாக நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணு. என்ன பண்ணணுமா? இஸ்ரவேலுக்கு முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக நீ என்ன பண்ணணும்? என்னைய கனம் பண்ணணும். நான் என்ன தப்பு செஞ்சாலும் அதை பற்றி பெரிய நீ பேசக்கூடாது, நீ என்ன கனம் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சவுலுடைய அதாவது மனம் திரும்புதல், சவுல் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் தான். நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த சர்ச்சில் பாவத்தை சொல்லுவாங்கப்பா, இங்க போனா இப்பதான் சொல்லுவாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடலாம்.
தன்னுடைய பிள்ளைகள் செஞ்ச தப்பை செஞ்சால் கூட தப்பை ஒத்துக்கிற, ஐயோ என் பையன் செஞ்ச தப்பு தாங்க, என் பொண்ணு செஞ்ச தப்பு தாங்க அப்படிங்கிறது குறித்து உணர்வடைந்து மனம் திரும்பி தாழ்த்தி வர்றதுக்கு பதிலாக இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டார், என்னை கனப்படுத்தணும் நீ. இப்படிதான் இன்றைக்கு மக்களோட நிலைமை பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்வில்லாத ஒரு நிலைமை. 2 பேருக்குடைய உணர்வு தான் பிரச்சனை. ஸ்ரீலங்காவில் கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்துக்கிட்டா ஒரு தேவன் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அந்த மனுஷன் கேள்விப்பட்டுக்கணும்னு தெரியல. ஆனால் அவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறார். ஆனால் கொலை ப்ரூவ் பண்ணப்படல. ப்ரூவ் பண்ணப்படாதனால எப்படியாவது அவங்க மனைவி சொல்கிறாங்க, மனைவி ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய காது மூக்கு போட்டு எல்லா நகையும் விற்று ஒரு வக்கீலை வச்சு என் புருஷனை எப்படியாவது விடுதலாகி கொண்டு வந்துருங்க, ஏதோ புருஷன்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட அவங்க மனைவி வக்கீலாம் வச்சுட்டாங்க. வக்கீல் வச்சு ஒரு பக்கம் கேஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட டைமில் யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒரு ஊழியக்காரர் போயிட்டு அவருக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துருக்குறாங்க. புதிய ஏற்பாடு கொடுத்தோடனே அந்த மனுஷன் இந்த புதிய ஏற்பாடை படிக்க ஆரம்பிச்சுக்கிறார். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக பரலோகத்தை வச்சுக்கிறாரே அப்படிங்கிறது குறித்து அந்த மனுஷன் பாவ உணர்வு அடைந்தவனாக இப்போ அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நல்லா ஆழமாக மனம் திரும்பிட்டு வர்றார். அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஐயா இத்தனை வருஷமாக இந்த மாதிரி தெய்வம் இருக்காருன்னு கேள்விப்படவே இல்லையே, நான் செஞ்சது பாவம்னு சொல்லிட்டு இப்போ தானே எனக்கு புரியுது அப்படிங்கிறது குறித்து அவர் நல்லா ஆழமானபடி மனம் திரும்பிக்கு வந்ததுனால இப்போ கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறார், ஏப்பா நீ கொலை பண்ணினது உண்மைதானா, இந்த 2 கொலையும் நீ தான் பண்ணினியா? அப்போ அவர் 2 தடவை சொன்னாரா, நான் 2 கொலை பண்ணல 5 கொலை பண்ணேன் அப்படிங்கிறாப்ப. எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடா அந்த மனுஷன் சொல்கிறான், 2 கொலை பண்ணது தான் சொல்கிறாங்க, இவன் 5 கொலை பண்ணுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு அவருடைய எங்கெங்கே கொலை பண்ணனே எப்படி எப்படிலாம் பேச்சு வச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லா சம்பவத்தையும் அவர் எவிடன்ஸ் சொல்லும்போது, இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்க ஐயா, என் இருதயத்துக்குள்ளே இயேசு வாழுகிறார், எனக்கு மரண பயமே இல்லாத போச்சு, நான் செஞ்சது பாவம்னு சொல்லி அந்த பாவ உணர்வை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், அதனால எனக்கு சாவு பயங்கிறது இல்லை. இப்போ எனக்கு நான் இப்போ செத்தா கூட என் ஆண்டவரோடு வாழ போகிறேன், என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார் அப்படிங்கிறது குறித்து அந்த சாட்சியை சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜிக்கு மற்ற எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்க மனைவி அப்படி சட்டையை பிடிச்சி இழுத்தா, ஏண்டா ஏதோ புருஷன்னு சொல்லி ஒருத்தனா நீ இருந்துட்டு போவேன்னு பார்த்தா, நீ என்னன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நான் 2 கொலை பண்ணல 5 கொலை பண்ணேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற நீ துரோகி, நீ இப்படி எவ்வளவு திட்டணுமோ அப்படிலாம் திட்ட ஆரம்பிச்சு மனைவி. அப்போ சொன்னாங்களா, இல்லைம்மா நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள, நான் பார்த்த இயேசுவை, நான் தரிசித்த இயேசுவை, நான் கண்டுகொண்ட இயேசுவை நீ கண்டுகொள்ளாதனால தான் நீ செய்யறது பாவம், நீ மூடி மறைக்கிறது தப்புன்னு சொல்லி உனக்கு உணர்வு வரல. எனக்கு ஆண்டவர் இப்போ உணர்வு கொடுத்துருக்கிறார், அதனால என்னால் மூடி மறைக்க முடியாது, எனக்கு மரண பயமே இல்லை, நான் இப்போ செத்தாலும் கூட என் ஆண்டவரோட வாழ போகிறேன்னு சொல்லி சந்தோஷமான முறையில் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ஜட்ஜு கூப்பிட்டாராம், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு, எப்படிப்பா உன்னால் ஒத்துக்க முடிஞ்சு? அப்பதான் அவர் சொன்னாராம், நானும் எத்தனையோ கேஸை டீல் பண்ணிருக்கிறேன், எந்த மனுஷனும் தான் செஞ்ச தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதே இல்லை, உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சு? அப்பதான் அந்த புதிய ஏற்பாட்டை காட்டினாரா, இயேசு எனக்காக மரித்தார், நான் செஞ்சது பாவம்னு சொல்லி உணர்த்தப்பட்டேன், அதனால இந்த மரண பயம், நான் பாவத்தை மறைக்கிறதுக்கு விரும்பல, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீங்கள் சுத்திகரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை அறிக்கை விட்டு விடுக்கணும் இறக்கம் கொடுக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். அதனால இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என் வாழ்க்கையை குறித்து, எனக்கு தான் ஒரு நாள் சாக போறோம், அதனால இப்போ செத்தா கூட நான் நம்பிக்கையோடு சாக போறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருடைய சாட்சியானது அற்புதமான முறையில் இந்த ஜட்ஜு முதற்கொண்டு அசைக்கப்பட்டாராம். அவரால் எழுதப்பட்ட பாடல் தான் இயேசு என்னையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தாழ்மையுள்ள மனுஷன் தன்னை தாழ்த்தி தன் உணர்வடைந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட, ஐயோ பண்ணிட்டோமே, இந்த எலெக்ஷன்ல காசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா காசு வாங்கிட்டோமே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்காக மனஸ்தாபப்படுகிறவர்கள் யாருன்னு கேட்டா தாழ்மையுள்ளவர்கள். ஆனா நான் செஞ்ச தப்பு அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், நீ எனக்கு நான் செஞ்ச தப்பு நீ சுட்டி காட்டுறதுக்கு நீ யார், நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் எல்லாரும் தெரியும் போன்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை குறித்து கூட அப்படியே மூடி மறைச்சு, அப்படியே என்னன்னு கேட்டா மூடி மறைச்சு எல்லாருக்கும் முன்பாக நீ எனக்கு கனம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறது தான் இந்த சவுலுடைய காரியம். மக்களும் கூட இன்றைக்கு ஏதோ மேலோட்டமான முறையில் இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தருமே. நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்கும்போது அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டங்க, அன்னைக்கு பாவத்தை அறிக்கை செஞ்சீங்க, அப்படி இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து உணர்வு வர்றதில்லை.
ஆரம்பத்தில் சவுலா அப்படிதான் இருந்தார். பெஞ்சமின் கோத்திரத்தம் என் கோத்திரத்தம் சின்ன கோத்திரம் ஆண்டவர், நான் அற்பமாக எண்ணப்பட்டவங்க, அப்படிதான் ஒரு தாழ்மையான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, சவுளுடைய வாழ்க்கை தாழ்மையான முறையில் தான் ஆரம்பிக்கப்படுது. பின்னாடி பதவி, அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாம் கிடைச்ச பின்னாடி அப்படியே பெருமை வருது மேல். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு படித்து முடித்த பின்னாடி, வேலை வந்த பின்னாடி, வருமானத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த பின்னாடி மனுஷன் எப்படி ஆகிறான்னு கேட்டால் அப்படியே பெருமைக்காரனாக மாறிட்டு வர்றாங்க. நான் அன்னைக்கு செஞ்சேங்க, கஷ்டப்படும் போது, குறைவுபடும் போது எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க, நீ செய்யணும் செய்வாங்க, உட்காருவாங்க, அங்கே போ இங்கே போட்டு எல்லா வார்த்தைக்கும் மனுஷன் கீழ்ப்படிவான். அன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியர்களோட உதவி தேவையாக இருந்துச்சு. இப்போ நமக்கு ஆண்டவர் எல்லா வார்த்தையும் நம்மளுடைய தாழ்மையை பார்த்து கிருபையாக உயர்த்தி வரும்போது என்ன வருது, அவளுடைய பெருமையானது அப்படியே மேலே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இந்த பெருமை வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டா எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. மனுஷன் பெருமை வரும்போது எப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறது குறித்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்ப்போம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய சம்மணன் என்று எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். போதும். எப்படி சொல்லிட்டு இருக்காங்களா, தன் நிலைமையை உணராத ஒரு மனிதன் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டா, நீ தேவனுடைய பார்வையில் நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது எப்படி பேசுகிறாங்களா? அடுத்தது, நான் ஐஸ்வர்யவான், அன்னைக்கு நான் ஏழையா இருந்தேன், இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், எனக்கு நல்ல வேலை இருக்குது, வீடு இருக்குது, எனக்கு சொத்து வந்துச்சு, ஆஸ்தி வந்துச்சு, அந்தஸ்து வந்துச்சு, நல்ல பொசிஷன் இருக்கு அப்படிங்கிறது குறித்து நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பனன், எனக்கு ஒரு குறைவுமே இல்லைங்க. இப்படிதான் ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து தனக்கு கிடைக்கக்கூடிய ஆஸ்தி அந்தஸ்து குறித்தான முறையில் பெருமையான முறையில் பேசிக்கிற காரியங்கள். அதனால்தான் 19 சொல்லப்படுது, நான் நேசிக்கிறவன் எவனோ அவனை கடிதங்களை சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. தேவனுக்கு முன்பாக நாம் நம்மளை தாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. உலகத்துல நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற சிறு பிள்ளைங்களை முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் வேலை செய்கிற இடங்கள் இருந்து நாம என்ன பண்றோம்னு கேட்டா, அவன் நமக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கனப்படுத்தும்படியாக அவங்களுக்கு முன்பாக எவ்வளவு தாழ்த்தணுமோ அவங்களை அப்படிலாம் தாழ்த்தி நடக்கிறோம். ஏன்னு கேட்டால் ப்ரமோஷன் கிடைக்குமே, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமே, வருமான சம்பளம் கிடைக்குமே, இவங்களுக்கு கீழ்ப்படியணுமே. அவன் மோசமான அதிகாரியாக இருந்தால் கூட என்ன பண்ணுறது, காரணமில்லை திட்டினா கூட என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தாழ்மையாக நடக்க முடியாதபடி அப்படியே பெருமைக்காரலாம் மாறிக்கிட்டு வர்றாங்க. ஏன், நம்ம பழைய நிலைமையை மறந்துற ஒரு சூழ்நிலை. இப்படி தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தாது இருக்கும்போது எப்படி தேவன் நம்மளை தாழ்த்துவாரா? எப்படி தாழ்த்துவார் சொல்லப்படுதுன்னா வாசி பார்ப்போம். சங்கீதத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி தாழ்த்துவார்? சங்கீதம் 107 கர்த்தர் எப்படி பெருமைக்கார மக்களை தாழ்த்துவார் அப்படிங்கிறது குறித்து 10-12 வாசி பார்ப்போம். சங்கீதம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணுகிறவங்க எல்லாம் தெரியுமையா. அந்த பிரசங்கத்துல எத்தனையோ வசனம் கேட்டுக்கிறேன். இது என்ன பெரிய பிரசங்கம். இந்த ஆலோசனையெல்லாம் அசட்டை பண்ணுகிற ஜனங்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ண ஜனங்கள் என்ன ஆவாங்கட்டா, சொல்லப்படுது, அந்த காலத்திலும் மரண இருளும் வைக்கப்பட்டு ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். என்ன பண்ணுவார் ஆண்டவர் 12ஆம் வசனத்துல, அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால தாழ்த்தினாரா? எப்படி தாழ்த்துவார் ஆண்டவர்? வருத்தத்தினால தாழ்த்துவார். ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வியாதி, இங்கே சம்பந்தம் இல்லாத கஷ்டம், சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, சம்பந்தம் இல்லாத போராட்டங்கள், காரணம் இல்லாத சண்டை, காரணம் இல்லாத பிரச்சனை எல்லாம் உருவாயிட்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டுனா தெரியாதபடி அவங்க மனசுக்குள்ள போராட்டமா இருக்குமா? அவங்களோட இருதயத்தை வருத்தத்தை ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைக்குள்ள போவாங்களாம். திருப்தி இல்லாத நிலைமை கொண்டு போறது தாழ்த்துறது யாருன்னு கேட்ட கர்த்தர் தாழ்த்துவாரா? உண்மையான முறையில் இருதயத்தை திறந்து நாம் நம்மளை தாழ்த்தாது இருக்கும்போது
தேவன் எப்படி அந்த மனுஷனை தாழ்த்துவார்னு கேட்டா வருத்தத்தினால தாழ்த்துவாராம். திருப்தி இல்லை, சுகம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாராம். அதனாலதான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி சொல்லப்படுதுன்னா, யாக்கோபு புஸ்தகத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 6-10 வாசிங்க பார்ப்போம். எப்படி நடந்துக்கணும், நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது குறித்து யாக்கோபு புஸ்தக புதிய ஏற்பாட்டுல 315 பக்கத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-10 வாசிங்க பார்ப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதான் ஃபார்முலா. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு தாழ்மையில கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை அளிக்கணும் அப்படின்னா எல்லாம் சொல்லுமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாரு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க, விசுவாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அவன் நாங்கள் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பெருமைக்கும் ஏன் பெருமைக்கும் தாழ்மையும் சொல்லிவிட்டு பிசாசை எதுக்கு ஜாயின் பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுதுன்னா, பிசாசானவன் பெருமையினால விழுந்து போனவன். முதல் வசனம் தேவன் பெருமையுள்ளவருக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்தது தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு ஏற்று. ஏன் பிசாசு வந்து ஜாயின் பண்ணணும்? பிசாசானவன் பெருமையினால விழுந்து போனவன். பெருமையோடு வாழுகிற, பெருமையினால் நடந்துகிற, பெருமையா பேசுகிற ஒவ்வொருத்தருக்கு பின்பாக யார் நிற்கிறது சொல்லுங்க? பிசாசு நின்றுகிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. இதாப்பா என்னுடைய பிள்ளை, நான் எப்படி ஆண்டுக்கிறோம் பெருமையா பேசிட்டு பெருமையா விழுந்து போனணும், அதே மாதிரி நீயும் பேசுடா, நீயும் அடங்காத, நீ யாரும் கீழ்ப்படியாத, நீ இப்படி முரட்டாட்டம் பண்ணு, இப்படியே நட, அப்பதான் நீ என்னுடைய பிள்ளையா வாழ முடியும் அப்படிங்கிறது குறித்து விசுவாசம் என்னன்னா, இந்த வசனம் எப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படுதீர்கள், விசுவாசுக்கு ஏத்துனுங்கள், அப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி ஏத்து நிக்கிறது? தாழ்மையாய் நடந்தா பிசாசுக்கு நீங்க நம்ம ஏத்து நிக்க முடியும். பெருமையாய் நடந்தா பிசாசு கூட வந்து நிற்பான். தாழ்மையா நடக்கிறவங்க கிட்ட தேவன் கூட நிற்பார். பெருமையாய் இருக்கிறவங்களுக்கு பிசாசு கூட நிற்பான். அதனாலதான் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். தாழ்த்த தேவனுக்கு முன்னாக தாழ்த்த பிசாசு அங்க வேலை இல்லை. அதனாலதான் அந்த வசனம் எப்படி சொல்லப்படுதுன்னா, என்னாமல் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். எப்படி தாழ்த்தணும்? அதுக்குடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா 13 சொல்லப்படும், மேல சொல்லப்படும். மேல சொல்லிவிட்டு தான் கீழே வரும். எப்படி? கொள்ளை நோய் வரும்போது, பஞ்சம் வரும்போது, வியாதி வரும்போது, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அந்த வசனம் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? என்னாமல் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்துங்க. உனக்கு பிரச்சனை வருது, உனக்கு போராட்டம் வருது, உன்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா உன் லைஃப்ல நீ பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு வழி சொல்லப்படுது வேதம். ஆண்டவர் சொல்றார், நீ தாழ்மையா நடந்தினா நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், உன் செபத்தை கேட்பேன், உனக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆனா பெருமையா நடந்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா விசுவாசானவன் அந்த குடும்பத்தை, அந்த மனுஷனை பொறுப்பெடுத்துக் கொள்வானா. அதுதான் 9 யாக்கோபு 4:9 எப்படி சொல்லப்படுதுன்னா, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுவுங்க. எதுக்காக அழுகணுமா? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்க சந்தோஷம், நீங்க நகைப்பு, உங்கள் நகைப்பு துக்கமாக மாறணும். உங்கள் சந்தோஷம் எப்படி மாறணுமா? சஞ்சலமா மாறணும். எதுக்காக மாற சொல்றார் ஆண்டவர்? பெருமைக்காக துக்கப்படுங்க. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு பெருமைக்கார பையனா இருக்கிறனே, பெருமைக்கார பிள்ளையா இருக்கிறனே, பெருமைக்கார மனுஷனா இருக்கிறனே, பெருமைக்கார மனுஷியா இருக்கிறனே, ஜாஸ்தி குறித்து, அந்தஸ்து குறித்து, பிள்ளைகளை குறித்து, என்னுடைய சாதி குறித்து, மற்ற அதை குறித்து, இதை குறித்து, ஏதோ உலகத்துல அவங்க பெருமையா நடக்கிறாங்க, நானும் பெருமையா நடக்கணும், எனக்கு குறித்து எனக்குள்ள எவ்வளவு பெருமையா உள்ள மனுஷனா மாறி போயிட்டானே ஆண்டவரே அப்படிங்கிறது குறித்து என்ன பண்ணுமா? துக்கப்பட்டு, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து என்ன பண்ணுங்க? அழுவுங்க. இதுதான் உண்மையான தாழ்மை. தேவன்
நம்முடைய ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் சொல்லப்படுதான் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் யாருன்னு சொல்ற ஆண்டவரே? 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறையா. நீ என்னை ஆண்டவர்னு சொல்ற, என் ரட்சகர்னு சொல்ற, உனக்காக மரித்தேன்னு சொல்ற ஆண்டவர் நான் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சாந்தத்தை, மனத்தாழ்மையை, நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா யாரை பார்க்கணுமா? இயேசுவின் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே நீங்க எவ்வளவு சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினீரே, நானா ஒரு சின்ன காரியத்தை கூட என்னால் தாழ்த்த முடியலையே, ஒரு சின்ன கரெக்ஷன், சின்ன ஒரு அட்வைஸ் என்னால் ஏற்றுக்க முடியாதபடிக்கு அவ்வளவு பெருமைக்கார மனுஷியா, பெருமைக்கார பையனா, பெருமைக்கார பொண்ணா இருக்கிறனே அப்படிங்கிறது குறித்து உண்மையால முறையில உணர்வு அடைந்து தாழ்த்தும். அதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். சவுலுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படும்னா, சவுல் சொன்ன வார்த்தை என்ன? பரவாயில்ல, நான் பாவம் செஞ்சவன் தான், ஆனால் நீ என்ன பண்ணணும்? என் மூப்பர்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நீங்க என்னை கனம் பண்ணு. இதுதான் தன்னையே அறியாம போய் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறது. தனக்குள்ள என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பாக 4 பேர் பார்க்கறதுக்கு முன்பாக என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத பத்தி என்னன்னு கேட்டா தனக்குள்ள வருகிற பெருமை. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல, அதாவது ஒரு வேடன் என்ன தெரியும் பண்ணானா, காட்டுக்கு போயிட்டு நிறைய அவன் என்ன பண்ணுவானா, வலையை போட்டு நிறைய கிளியை பிடிச்சிட்டு வருவானா. கிளியை பிடிச்சிட்டு வந்து போயிட்டு சந்தையில் போயிட்டு சேல்ஸ் பண்ணுற, விற்கிறது. அப்போ அந்த கிளியை வந்து என்னன்னு கேட்டால், என்னடா அத்தனை கூட்டமாக பிடிச்சிட்டு வரானே இந்த மனுஷன், போயிட்டு எப்படியாவது இந்த கிளிகள்லாம் திருத்திடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல மனுஷன் போயிட்டு என்ன தெரியுமா பண்ணாரா, அந்த கிளிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பேச கற்றுக் கொடுத்தாராம். ஸ்டோரி கற்றுக் கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாரா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், இறையை போடுவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். இந்த வார்த்தையை அந்த கிளியில் கற்றுக் கொடுத்தார். நல்ல மனுஷன் போயிட்டு என்ன பண்ணு, கிளி கற்றுக் கொடுத்தார். அப்போ என்னன்னு கேட்டால், மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேடன் மறுபடியும் வேட்டையாடுறதுக்கு போகிறான். அப்படி போகும்போது இப்போ அதே மாதிரி வேடன் வர்றான், வலையை விரிக்கிறான், இறைய தூவுறான். இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கதான் பார்த்துக்கிட்டு இந்த கிளியெல்லாம் மேலே கத்துச்சா, மேலே இருந்துக்கிட்டு, வேடன் வருவான், வலையை விரிப்பான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இந்த கோரஸை பாடுறது கேட்ட உடனே இவனுக்கு ஒரே ஷாக்காகி போச்சு. என்னடா அந்த கிளிகளுக்கு யாரா சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப துக்கப்பட்டு, ஸோ அந்த கிளியெல்லாம் நம்ம ஜாக்கிரதை ஆயிடுச்சு, இனிமேல் நம்மளால் இதை பிடிக்க முடியாது சொல்லிட்டு அந்த வலையை எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் நம்ம தரித்திரத்துக்குள்ள வறுமைக்குள்ள போயிட்டா, வேற பிசினஸ் அவனுக்கு தெரியல. சரி, அந்த கிளியெல்லாம் பேசுதே, உண்மையாலுமே அது சொல்றபடி நடக்குதான்னு பார்க்கலாம், செக் பண்ணலான்ட்டு மறுபடியும் ஒரு நாள் போயிட்டு அதே மாதிரி இறையெல்லாம் தூவி வலையை போட்டு காத்துட்டு இருக்கிறான். பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். மேல நின்று கத்துதுங்க. என்ன கத்துதுங்க கிளிங்களாம்? வேடன் வருவான், வலையை விரிப்பான், இறையை போடுவான், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சிக்கிக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒவ்வொன்றா உழுந்துச்சா வலைக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவரே நான் பெருமை இல்லை, அப்போ எனக்குள்ள பெருமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாக சொன்னாலும் கூட, உண்மையான இதயத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பெருமையுள்ள மக்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிசாசனுடைய வலைகளுக்குள்ள தந்திரமான முறையில் இப்படித்தான் மாட்டிக்குது. எது கீழ்ப்படியணும், எது கீழ்ப்படியக்கூடாது, யாரை கனப்படுத்தணும், யாரை கனப்படுத்தக்கூடாது, எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையை தான் இந்த மத்தேயு சுவிசேஷமானது 11ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் சொல்றார். எப்பா, நீங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பாடுகள்னால நீங்க என்ன பண்ண வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்னிடத்துல வர, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா நான் யாரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதான் தாழ்மையில கற்றுக்கொள்கிற காரியம். தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். இந்த தாழ்த்தி தாவீது தன் பாவத்தெல்லாம் ஒத்துக்கிட்டதுனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சு. எப்படி சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சங்கீதத்துல
86:13 வாசி பார்ப்போம். அவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர் அறிக்கையிட்ட பின்னாடி சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்ற. சங்கீதத்துல 86 சங்கீதத்துல 13 வாசி பார்ப்போம். 86. பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரர். போதும் நான் 13 மட்டும்தான். நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. என் ஆத்மாவை எங்க தப்புச்சிங்க? தாழ்ந்த பாதாளம்னு சொல்லுகிற ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டு இருக்கான் பாத்தியா? இந்த அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறனே, இந்த லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணினால என் நாக்க குளிர பண்ணுங்கன்னு சொல்றான் பாத்தியா? லூக்கா 16 அதிகாரத்துல. அந்த பாதாளத்தை இங்க சொல்றா தாவீது. நான் ஒருவேளை அந்த பாவத்தை குறித்து சங்கீதம் 51 சொல்லப்பட்ட பிரகாரமாக நான் பாவத்தை அறிக்கையிட்டு உணர்ந்து மனந்திரும்பாம போயிருந்தேனா நான் என்ன ஆயிருப்பேன்? இந்த அக்னி ஜுவாலையில நான் நரகத்துக்கு தான் போயிருப்பேன் ஆண்டவரே. ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க? நீ அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணிட்டீங்க? தப்பு வித்தீர். இதுதான் மனம் திரும்ப ஒரு மக்களுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய கிருபை, பெரிய ரிவார்டு, பெரிய கிஃப்ட். தாவீதுனால சொல்ல முடிஞ்சு உணர்ந்து தன் இருதயத்தெல்லாம் திறந்து அவருடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தணுமோ அப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தி சொல்லுகிற இந்த வார்த்தை தான் என் பாவம். 3 சங்கீதம் 53 என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே. 4 தேவரி ஒருவருக்கு பாவம் செஞ்சேன், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொருளாதாரம் நடப்பித்தனே. நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க ஆண்டவர் நான் செஞ்சதெல்லாம். எதுக்காக அறிக்கிறேன்னு கேட்டா, நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் இருக்கும் போது உங்களுடைய பரிசுத்த விளங்கும்படியாக இதை அறிக்கையிடுகிறேன். நான் துர்க்கணத்துல உருவானேன். இப்படி எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பின பின்னாடி எப்படி சொல்றாரு பார்த்தோன்னா, 12 என்ன பண்ற ஆண்டவரே? நம்முடைய வாசிப்பா 12:13 ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து தாங்க ஆண்டவரே. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆமா, நான் மனம் திரும்பி நீங்க மறுபடியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து மறுபடியும் என்னை ஏத்துக்குங்க ஆண்டவரேன்னு உண்மையான தாழ்த்தி ஜெபம் பண்றாரு. இப்படி நான் மனம் திரும்பினதுனால என்னை பார்க்கிற ஜனங்கள் நான் எப்படி மனம் திரும்பணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு நான் பாவிகள் என்ன போல பாவிகளுக்கு நான் சொல்லுவேன். அப்பொழுது பாதருக்கு உங்களுடைய வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உங்களிடத்துல மனம் திரும்புவாங்க. நான் எப்படி மனம் திரும்பணும் அதே மாதிரி சம்பவத்தை மற்றவங்க சொல்லுவேன் ஆண்டவரே. என்னுடைய சாட்சியை கேட்கிறவங்க அவங்களும் மனம் திரும்புவாங்க. இதுதான் தாவீதுனுடைய அறிக்கை. சொல்றது கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் வாசிங்க பார்ப்போம். கடைசியா மீகா 6:8 படி பார்ப்போம். மீகா மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு காரியத்துக்கு என்ன கேட்கிறாரு? அவர் மனுஷனே, நன்மை என்னதுன்னு உனக்கு அறிவிப்பு. என்ன நன்மை? நியாயமா நடங்க, நியாயமா பேசுங்க, நியாயமா உன் வாழ்க்கையில் நடந்துக்க. அப்புறம் இரக்கத்தை சிநேகி. மற்றவங்களுக்கு எவ்வளோனா ஒரு நாள் என்ன ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணு, உதவி பண்றவங்களா இரு. அப்புறம் என்ன பண்ணுமா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே இல்லாமல் வேறு ஒன்னையும் கருத்து உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. யாருக்கு மனம் நடக்கணுமா? நம்ம தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கிறது தான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அதனால இந்த ரிட்ரீட்ல வார்த்தை கேட்கிற சின்னவங்க, பெரியவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இன்னும் யார் யார் இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தாழ்த்தும்படியாக தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதும் அதுதான். தேவனுக்கு முன்பாக நீ மனத்தால் நடப்பதே இல்லாமல் வேறு ஒன்றையும் கர்த்தர் உங்கள்கிட்ட, வேற எண்ணத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார். உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தின கர்த்தர் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்னே என்னன்னு கேட்டா, தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் வேதம் தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு
ஏற்று நடக்குதுன்னு சொல்லப்படும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா அவர் மேன்மையா வைப்பார். படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் யாரா இருந்தாலும் சரி. ஒரே ஒரு சம்பவம், ஒரு சர்ச்சில் ஒருத்தர் இருந்தாராம், படிக்காத மனுஷன். அவர் அவர் முன்னாடி வந்துருவாரா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரமும் பார்த்து ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் தான் முன்னாடி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாய் போகிற அதை போகிறது போய் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தொடச்சி வச்சுட்டு நீட்டாக பண்ணுவாராம். ஆராதனைக்கு முன்னாடி வந்துருவாங்க. இவருடைய உண்மைத்தன்மை பார்த்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டில் வேலைக்கு போன ஒரு மனுஷன் சொன்னாரா, நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரீங்களான்னு கேட்டார். அப்போ சொன்னாரா, ஐயா நான் படிக்கவே இல்லைங்கய்யா, நான் வந்து அங்கே என்னங்கய்யா பண்ண முடியும், என் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு சின்ன கூலி வேலை செய்கிறேன், அது என் வயிற்று படைப்புக்கு போதுமானதாக இருக்குது, நான் ஆண்டவருடைய பார்வையில் நான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா, என்னை நேசித்த ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ அவர் சொன்னார், இல்லை உனக்கு ஒரு வேலை இருக்குதுவான்னு சொல்லி கூட்டி போயிட்டு அதுக்கு பின்பாக பார்த்துக்கிட்டுனா அற்புதமான முறையில் அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டுச்சு. அதனால நம்ம வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்கணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அதனால நாம எப்படியாப்பட்ட மக்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். தாழ்த்தின மனுஷன் சவுல வந்து அவன் என்ன பெருமையினால் விழுந்து போயிட்டு அவன் கர்த்தருக்கு செய்த துரோகம்னு சொல்லப்படுது. கர்த்தருக்கு 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 10 சொல்லப்படுதுன்னா அவன் கர்த்தருக்கு செய்த துரோகத்தினால் செத்து போறானா. சவுல் சாவறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா 1 நாளாகவும் 10:13 அவன் கர்த்தருக்கு செய்த துரோகத்தினால் செத்து போனான்னு சொல்லப்படுது. நான் தாவீது அப்படி இல்லை, என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன்னா கர்த்தர் அவரை பார்த்து என் தாசன் சொல்றார் ஆண்டவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து பாவத்தை பார்க்கிறார், பாவத்தை கண்டிக்கிறார், பாவத்தை எச்சரிக்கிறார். ஆனா பாவத்தை குறித்தான உணர்வு நமக்கு வருதா, நாம் அதற்காக எந்த அளவுக்கு உணர்வு அடைகிறோம், நாம எந்த அளவுக்கு அதுக்கு உண்மையான நிலைமையில உணர்ந்து மனம் திரும்புகிறோம். மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் மித்தமாக எப்படி சொல்லப்படுது, மனம் திரும்புகிற ஒரு பாவின் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் வருதா. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 7:9 சொல்லப்படும், 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும் 9. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 7:9 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவின் மிக்க பரலோகத்துல சந்தோஷம் வருது. மனம் திரும்புகிற ஒரு பாவின் மிக்க தேவதூரும் சந்தோஷப்படுறாங்க. அதனால மனம் திரும்பாத ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன நம்ம எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டுமோ, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக நம்ம எந்த அளவுக்கு விழுந்து போயிருக்கிறோம், எந்த அளவுக்கு பெருமை உள்ளவங்களா மாறி இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை துக்கப்படுத்திருக்கிறோம். இன்னும் நாம தேவனை துக்கப்படுத்தாலும் கூட நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறது குறித்தா மேட்டுமையோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது குறித்து நம்ம நம்மளை ஆராய்ந்து பார்த்து சோகம் பண்ணுவோம். அன்புள்ள தேவனே, நேர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. கிருபையுள்ள தேவன், எங்களுடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருந்ததுனால எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பரிதாபமான நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்த உன்னதமான தேவனே நமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பார்வையில் தாழ்மையில நடக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுங்கப்பா. எங்கள் இறுதியும் பெருமையடைய வேணாம் ஆண்டவரே, மேட்டுமை அடைய வேணாமப்பா, உண்மை விட்டு தூரம் போக வேணாம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரர்களை அசட்டை பண்ண வேணாம் ஆண்டவரே. உன்னதமான தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிற சன்னங்கள் எவ்வளவு அந்த காலத்துல இருளுக்குள்ள வைக்கப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோமே, வருத்தத்தினால் அவருடைய இறுதியும் தாழ்த்தப்படும்னு சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா தேவனே, தேவன் அந்த மாதிரி யாரும் விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய கிருபையின் கரத்தை வைத்து உம்முடைய பிள்ளைகளா சாட்சி உள்ளவங்களாக வாழ இந்த சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் கிருபை கொடுங்க. உம்முடைய காயப்பட்ட கருத்தை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொண்டும் நடத்தும் மைய புதுவை நாம் ஜெபிக்கிற பிதா. நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் வாழ்வை நம் அனைவரோடும் குறைந்து காப்பாராக.